விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும். இன்னும் சொல்ல போற, விசுவாசியே விசுவாசியே நீ பாத சூழ்நிலைகளை பார்த்து, யோர்தானை பார்த்து, யுத்தங்களை பார்த்து, தோல்விகளை பார்த்து, பலவீனங்களை பார்த்து, ஆமென் ஆமென், குழப்பங்களை பார்த்து, தேவைகளை பார்த்து, ஒரு நாள் ஒரு பொழுதும் ஆமென் ஓ ஹல்லேலூயா கர்த்தர் சொல்கிறார், நீதிமான் என்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை, நீதிமான் என்றைக்கும் தள்ளாடுவதில்லை. அவனுடைய புயம் உறுதியா இருக்கும், அவனை காக்கிற தேவன் அவனோடு கூட இருக்கிறார். நீதிமான் பனையை போல செழிப்பார். ரிகாபா ஷேதே ரிகாபோ ரிகாபா ஷதரபரபா திரள ஷதரகரரே. ஹல்லேலூயா ஆமென். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்கா. சொல்லுங்க, ஆமாப்பா, நான் ஒரு நாள் பதற மாட்டேன், நான் ஒரு நாள் கலங்க மாட்டேன், என்னோட கூட தேவன் இருக்கிறார் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் விசுவாசத்தா என்றும் என்றும். நல்ல ரெண்டு கரங்களை தட்டி, ஆண்டவரே ஒரு நாள் நான் பதற மாட்டேன், கலங்க மாட்டேன், ஆமென், தோல்வி குறித்து பயப்பட மாட்டேன், என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் ஆண்டவரே. எல்லா அவிசுவாசங்கள் மாறி போகட்டும், எல்லா அவிசுவாசங்கள் மாறி விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் விசுவாச கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தையை கடந்து சொல்ல போகிறோம். ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்கு சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக கடந்து செல்வோம். வாசியுங்கள். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை வசனத்தை நாம் இங்கே பார்க்கும் பொழுது, சீயோனை சேர்ந்த ஜனங்கள், சீயோன் அப்படிங்கிற வேர்டு உங்களுக்கு எங்கே ஞாபகம் வருது? சீயோன் அப்படி சொல்லும் பொழுது எங்கே ஞாபகம் வருது? எங்கள் பைபிள் எங்கே இருக்குது? நீங்கள் உபாகமத்தில் பார்க்க முடியும். எல்லை, சீயோனின் எல்லை, சீயோன் மலை எல்லை வரைக்கும் அப்படின்னு ஒரு இடம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அடுத்து சீயோன் அப்படின்னு சொல்லப்படும் பொழுது 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. 2 சாமுவேல் 5:7. ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார். சீயோனை குறித்து ஒரு கிரேட் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்ட இடம் என்னன்னா, எங்கன்னா இங்கதான் 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஆனாலும் அப்படிங்கிற வேர்டு அங்க இருக்குது, அப்படிதானே? ஏன் ஆனாலும்? எவ்வளோ தடை இருந்துச்சு, பெரிய பெரிய ராட்சசர்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய கோலியத்துகள் இருந்தாங்க, பலவான்கள் இருந்தாங்க, அவங்களெல்லாம் இருந்தாலும் ஆனாலும் அப்படியா என்னங்க? அதுக்கு மேலே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எபூசியர்கள் அந்த பட்டணத்தில் வாசம் பண்ணுகிற வசிக்கிற எபூசியர் சொல்றாங்க, தாவீதினால சீயோன் கோட்டையை பிடிக்க முடியாது, ஏன்னா குருடரும் சப்பானிகளும் தடுப்பார்கள். குருடர் சப்பானிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்கள பார்க்கும் பொழுது 2 விதமான காரியம் நமக்கு வரும். என்னது? ஒன்று, அவங்க மேல பரிதாபம் வரும், அப்படிதானே? ஐயோ பாவம் அப்படின்னு நாய் கூப்பிடுவாங்க சில பேர். என்ன? அவங்க மேல பரிதாபம், இரக்கம். 2வது ஒரு பயம் வரும், சின்ன பயம். என்னது? நமக்கு இந்த மாதிரி வந்ததே இல்லையா? குருடர்களை பார்க்கும்போது நினைச்சதே இல்லையா? நமக்கு இந்த மாதிரி பார்வை இல்லாமல் இருந்தால் என்ன ஆகிறது அப்படின்னு நமக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். நமக்கு இந்த மாதிரி கால் இல்லைன்னா என்ன பண்ணுறது,
அப்போ நல்லா கவனிங்க, குருடரையும் சப்பானிகளையும் பார்க்கும்போது இந்த ரெண்டு விதமான காரியம் எல்லாருக்குமே வருவது இயற்கை. ஆனால் தாவீது அவர்களை அப்படி பார்க்கவே இல்லை. எப்படி பார்க்கிறானா, எனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், எனக்குன்னு வச்சிருக்கிற நன்மையை தடுக்கிற குருடரும் சப்பானிகளும். அல்லேலூயா. நீங்க லிட்டரலா இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியாது, விளங்காது. ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு புரியும். கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிற வாக்குத்தத்தம், நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின். அப்ப தாவீதின் நகரமாய் மாற வேண்டிய இடம் அது யாருடைய வசமா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எபூசியர் வசமா இருக்கிறது. யாரு தடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குருடரும் சப்பானிகளும் தடுக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? குருடரும் சப்பானிகளும் வாக்குத்தத்தத்தை தடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய காரியங்களை சொல்றேன், நமக்குண்டான வாக்குத்தத்தத்தை, நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய வாக்குத்தத்தத்தை, நம்ம சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் தடுத்து கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நம்ம பாவம்னு நினைக்கிற சில பேர் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. புரியலையோ உங்களுக்கு? நம்ம பரிதாபப்படுகிற சில பேர் தடுத்து கொண்டிருக்கிறாங்க. நம்மை பயமுறுத்துகிற சில பேர் நமக்குண்டான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லும் போதே கர்த்தர் உங்களோட கூட பேசுவா. சில நபர்கள், சில நண்பர்கள், சில சொந்த பந்தங்கள் நமக்கான ஆசீர்வாதத்தை, தாவீதின் நகரமாய் மாற வேண்டியதை சிலர் தடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. போதும், நீங்க வீட்டில் போய் தியானிங்க, கர்த்தர் உங்களோட கூட பேசுவா. அல்லேலூயா. இந்த இடத்துக்கு வாங்க. இப்போ சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எங்க இருக்கிறாங்களாமா? எருசலேம் சொன்னாமே நமக்கு என்ன ஞாபகத்தில் வரணும்? தேவாலயம். ஈரே சலேம். ஈரேன்னு யார் சொன்னா? 22ஆம் அதிகாரம் ஆதியாகம புஸ்தகத்தில் ஆபிரகாம் சொல்றாரு, யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். ஆலயம் அப்படின்னாவே கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும், பர்வதத்தில் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. ஈரே சலேம் ரெண்டும் சேர்ந்துதான் எருசலேம். அல்லேலூயா. இப்போ இதை பார்த்து கொள்ளுகிறவர், இந்த ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறவர், பார்த்து கொள்ளுகிறவர், இந்த வசனங்களை சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை பார்த்து தான் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற ஆலயத்தில் உட்கார்ந்திருக்கிற, இன்றைக்கு வந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, இனி அழுது கொண்டிராய். ஆமென். எருசலேம்னு சொன்னா என்னது? ஆலயம். ஆலயத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிருக்க போவது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அழுது கொண்டிருக்க போவது இல்லைன்னா அதை தொடர்ந்து வாசிங்களே. உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். அல்லேலூயா. ரெண்டு காரியம் சொல்லப்பட்டு, உனக்கு மறு உத்தரவு அருளுவார். 20ஆம் வசனம் காணும், 21ஆம் வசனம் கேட்கும். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு காரியம், ஒன்று காணும், இன்னொன்று கேட்கும். இனி நீ அழுது கொண்டிராய். ரெண்டு காரியம் அடையாளமா சொல்றாரு. ஒன்னு காணும், ரெண்டாவது கேட்கும். அந்த வசனத்தை டீடைலா வாசிங்களேன். ஆண்டவர் உங்கள் துன்பத்தின் அப்பத்தையும், ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். அல்லேலூயா. இது ஆவிக்குரிய இதுதான். நீங்க லிட்டரலா பார்க்கும்போது ஒண்ணுமே புரியாது, விளங்காது. ஆமென். கர்த்தர் இந்த பூமியில நமக்குன்னு ஒரு மேய்ப்பனை வச்சிருக்கிறார். நான் விசுவாசியா இருந்த நாட்களில் எனக்குன்னு ஒரு மேய்ப்பனை வச்சிருந்தார், போதகரை வச்சிருந்தார். அந்த போதகருக்கு நான் அடங்கி இருக்கும் பொழுது தான் ஆண்டவர் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தந்து அதுக்கான வளர்ச்சிகளை கர்த்தர் காண்பித்தாரு, கொடுத்தார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் போதகர்களை நீங்க காண்பீர்கள். காணும். ரெண்டாவது 21ஆம் வசனம், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் பொழுது, நீங்க சாயும் பொழுது, நீங்க ஜெபத்துக்கு வரலன்னா, நீங்க ஜெபத்துக்கு வந்தீங்கன்னா, அல்லது ஒரு காரியங்களை தவறும் பொழுது, வசனத்தை வாசிங்க, இதிலே
வழி இதுவே, வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். அல்லேலூயா. இத சொல்றவங்க தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. பேரண்ட்ஸ் அப்படின்னா பிள்ளைய பார்த்து என்ன சொல்லணும்? படின்னு சொல்லணும், சாப்பிடுன்னு சொல்லணும், ஒழுங்கா ட்ரெஸ் பண்ணுன்னு சொல்லணும், ஒழுங்கா தலையை சீவுன்னு சொல்லணும், பேனெல்லாம் எடுன்னு சொல்லணும். அல்லேலூயா. குழின்னு சொல்லணும். இன்னும் உட்காந்துக்கிறியே பல்லு விளக்கு அப்படின்னு என்ன பண்ணணும்? பேரண்ட்ஸா இருந்தா சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா நீ என்னமோ பண்ணு, குளிச்சா குளி, குளிக்காட்டி போ. அதை பற்றி அவங்களுக்கு கவலை இருக்காது. நிறைய பேர் ஸ்கூலுக்கு வராங்க, நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, யூனிஃபார்ம் மாற்றி போட்டு வருவாங்க. நமக்கு அதை பார்த்தா ஒரு அக்கறை வருதா? அக்கறை வரல. ஏன்னா நம்ம பிள்ளை மேலே தான் நமக்கு அக்கறை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம பிள்ளை கரெக்டாக இருக்கணும். நான் இப்போ சொல்கிறேன், இதில் நடவுங்கள், இதில் போங்க, இதில் வாங்க, இப்படி ஜெபம் பண்ணுங்க, இப்படி செய்யுங்க அப்படின்னு ஆலோசனை கொடுக்கிற ஊழியக்காரனின் சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா. காணணும், கேட்கணும். இந்த ரெண்டு காரியங்களை கீழ்ப்படிஞ்சாதான் மேல இருக்கிற வார்த்தை சொல்லப்படுற இனி நீ அழுது கொண்டு இருக்க போவது கிடையாது. யாருக்கு சொல்றார்? எருசலேமில் இருக்கிறவர்கள் சொல்றார். யார் எருசலேமில் இருக்கிறவர்கள்? சீயோனிலே சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. யார் சீயோனை சுதந்திரித்துக் கொள்வார்கள்? குருடரையும் சப்பானிகளையும் மேற்கொள்ளுகிறவர்கள். அல்லேலூயா. எனக்கான வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிறவர்கள். இல்லைன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு நான் உதவி செய்யலான்னு போனேன். நிறைய பேரை நான் பார்க்க முடியுது, நான் உதவி செய்யலான்னு போய் கையெழுத்து போட்டது பாஸ்டர், இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய கடனை நான் கட்டிட்டு இருக்கிறேன். அப்படி சில பேர் நான் சொல்ல முடியும். எதுக்கு? சில பேருக்கு பாவம்னு பரிதாபப்பட்டு நான் உதவி செஞ்சேன், ஆனால் இன்ன வரைக்கும் நான் அந்த கடனை கட்டி கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் பரிதாபப்படுறோம், சில நேரங்களில் அவங்களுக்காக உதவி செய்ய நினைக்கிறோம், ஆனால் அது நமக்கே என்ன முடியுது? ஆபத்தில் கொண்டு போய் முடிக்கிறது. இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, உன் வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு அது யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, அவர்களை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம செய்திக்கு நேராக கடந்து போக போகிறோம். இன்ட்ரடக்ஷன் தான் கொடுத்துருக்குறேன். ஆமாம், நம்மோடு கூட கர்த்தர் பேசுவாராக. 33ஆம் அதிகாரம், நான் ஏசாயா புஸ்தகத்தில் தான் நான் பேச போகிறேன் இன்றைக்கு முழுவதுமாக. 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இனி நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்க போகிறோம். இனி என்கிற வார்த்தையை குறித்தும் நான் என்ன செய்ய போகிறேன் என்கிற வார்த்தையை குறித்தும் கர்த்தர் நம்மோடு கூட பேச இருக்கிறார். ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிப்போம். உனக்கு விளங்காத பாஷையையும், உனக்கு விளங்காத பாஷையும், மனிதர்க்கரிய ஒரு விதமான பேச்சையும் உடைய அந்த குரூர ஜனங்களை இனி காணாய். அல்லேலூயா. குரூர ஜனங்கள். நம்ம இருக்கிற இந்த நாட்கள் ரொம்ப கொடிய நாட்கள். கடந்த நாட்களில் ஒருத்தர் சொன்னார், என்னது என்னமோ கடைசி காலம், கலியுலகமா, கலிகாலமா, தோத்துறோம், அந்த கலிகாலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறார். பயங்கரமான ஈவு இரக்கம் இல்லாத, இன்னும் சொல்ல போனால் சிலரை எப்படி ஏமாத்தலான்னு உட்கார்ந்து யோசிக்கிற, எந்த குடும்பத்தை கவிழ்க்கலான்னு நினைக்கிற, இன்னும் கொடுமையான இந்த வசனங்களை 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது. கொடுமையான காரியங்களை, துரோகமான காரியங்களை செய்கிற ஜனங்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில கொடூரமான குரூர ஜனங்கள். இந்த வசனம் அதான் சொல்லப்பட்டிருக்குது. எப்படி சொல்லப்பட்டது? குரூர ஜனங்கள், பயங்கரம், கன்னிங்கா இருக்கிறவங்க. கணவன் மனைவி சந்தோஷமா இருந்தா பிடிக்காது, ஒரு குடும்பம் நல்லா இருந்தா பிடிக்காது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அவங்க முன்னால் முடிஞ்சதை செய்வனை வச்சாவது என்ன பண்ணுவாங்க? பிரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. பிள்ளைங்க நல்லா இருந்தால் பிடிக்காது. கணவன் நல்லா சம்பாதிச்சு வேலை செஞ்சு மனைவிக்கு கொடுத்து உண்மையாக இருந்தால் பிடிக்காது. நிறைய காரியங்களை சொல்ல முடியும். வட்டியை விட்டு வட்டிக்கு கொடுத்து, நம்ம சர்ச்சில் யாராவது வட்டி கொடுக்குறீங்களா? அப்படி யாராவது கையை தூக்க வேண்டாம். வட்டிக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. சத்தத்தையை காணாம கொடுக்குறீங்களோ? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வருமானம் போகுதுன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, இருங்க. ஒரு நாளை வட்டிக்கு கொடுத்து சாப்பிடணும்னு நினைக்கக்கூடாது, அது சாபம். அல்லேலூயா. ஆமாம். சரி, இப்போ இந்த வட்டிக்கு கொடுத்தது நிமித்தமாக எவ்வளவோ பிரச்சனை, குடும்பங்கள், அநேக சூசைட்.
அவங்க பணத்துக்கு மேலே வாங்கின பணத்துக்கு மேலே 50,000 ரூபா வாங்கியிருப்பாங்க, ஆனால் 1.5 லட்சம் கொடுத்துருப்பாங்க. வட்டி மாத்திரம். சில பேர் சொல்லுவாங்க வட்டி மாத்திரம் தான் கட்டிருக்கீங்க, இன்னும் நீங்கள் அசல் கொடுக்கல. யோசிச்சு பாருங்களேன். அதாவது அவங்க வருமானத்தை சுரண்டி பிடுங்குற இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிற, அவர்கள் நடுவில் வாழ்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, இப்படிப்பட்ட குரூர ஜனங்களை இனி நீ காணாய். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றார். ஒண்ணு அந்த தேவை பர்பஸ் நமக்கு வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் நம்மை கொடுக்கிறவளை கர்த்தர் உயர்த்துவா. நம்ம நினைக்கிறதுக்கும் மேல பாவமான ஜனங்கள் இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம நினைக்கிறோம் இதுதான் பாவம், இதுதான் பாவம், இதுதான் பாவம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அதை காட்டிலும் அதிகமான பாவத்தை செய்கிற ஜனங்கள் இன்றைக்கு காணப்படுகிறாங்க. யோசிக்க முடியாத அளவுக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவர்களை நீ காணாய். ஆமென். அவர்களை காணாய்னு சொல்றாரு. அப்ப எதை பார்க்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னா 17 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. உன் கண்கள், வாசிங்க, உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும். நீ அதை பார்க்க கூடாதுன்னா வேற எதை பார்க்கணும் தெரியுமா? ராஜாவை. ராஜானா யாரு? ஆண்டவரை, இயேசு கிறிஸ்துவை மகிமை பொருந்தினவராய் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களை பார்க்க மாட்டாய். ஹல்லேலூயா. தேவனை பார்க்கும் பொழுது, தூரத்தில் இருக்கிற தேசத்தை பார்க்கும் பொழுது, நமக்காக வைத்திருக்கிற கானானை பார்க்கும் பொழுது, நம்முடைய எண்ணம், சிந்தை, நம்முடைய பேச்சு எல்லாமே எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வது எப்படி? ஆண்டவர் சொல்றாரு, கீழானவைகள் அல்ல மேலானவைகளையே. ஆமென். நம்முடைய பார்வை, எண்ணம், நம்முடைய தாட் எல்லாமே எப்படிதான் இருக்கு தெரியுமா? பரலோக ராஜ்யத்தை குறித்தான சிந்தை மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. மகிமை புரிந்தவராக தூர தேசத்தை பார்க்கும் பொழுது, காணும் பொழுது, தேவையில்லாத இந்த குரூர ஜனங்கள், கொடுமையான ஜனங்கள், துரோகமான ஜனங்களை பார்க்க மாட்டோம், காண மாட்டோம். ஆண்டவர் வாக்குத்தத்தமா சொல்றார், இனி நீ காண போவது கிடையாது. ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 51 அதிகாரம் 22 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தை வண்டல்களையும் நீ குடிப்பதில்லை. 51 அதிகாரம் 22 வசனம் எடுத்துட்டீங்களா? கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இனி என் உக்கிரத்தின் பாத்திரத்தை நீ குடிப்பதில்லை. சில நேரங்களில் யோசிக்கிறோம், ஆண்டவர் கோபமா இருக்கிறார் என் மேல, ஆண்டவர் இந்த பாத்திரத்தை எனக்கு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமால், அதை பிடிச்சிட்டாங்க நீங்க, அதனால எனக்கு இந்த பாத்திரம் மாறட்டும் ஆண்டவரே, எனக்கு இந்த உக்கிரம் மாறட்டும், இந்த பிரச்சனை மாறட்டும், இந்த கோபக்கினி மாறட்டும். ஆண்டவர் சொல்றாரு, ஏன் இந்த கோபக்கினி வந்துச்சு, எப்படி அப்படின்னா 14 வசனம் சொல்லப்பட்டிருக்குது, எலும்பு எலும்பு கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை அவர் கையில் வாங்கி குடிச்சது யார் தெரியுமா? எருசலேமே. நீதான்ப்பா வாங்கி குடிச்ச. அவர் வச்சிருந்தாரு, நீதான் வாங்கி குடிச்ச. எப்படி வாங்கி குடிச்ச பாஸ்டர்? புரியுற மாதிரி சொல்லுங்க பாஸ்டர். ஆண்டவர் 2 வழியை வச்சிருக்கிறார், மரணத்தின் வழியும் ஜீவனுக்கு உண்டான வழியும் வச்சிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பேசுறோம் அப்படின்னா, ஆசீர்வாதமான விசுவாச வார்த்தைகளை சொல்றது கிடையாது. நம்ம பேசுறது எல்லாமே என்னதான் சொல்றோம்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, இனி அவ்வளவுதான், மேலே வர முடியாது, இனி எழும்ப முடியாது, இனி ஒரு அற்புதம் நடக்காது, இனி நாங்க அவ்வளவுதான். அந்த மாதிரியே சொல்லி அவிசுவாச வார்த்தைகளை சொல்லியே நம்முடைய வாழ்க்கை அதற்கு நேராவே போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. எப்பவுமே கர்த்தர் நமக்காக வைத்திருக்க தேவ திட்டத்தில் ஆசீர்வாதமான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான பாதைகளை, வாக்குத்தத்தமான பாதைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை ஒருபோதும் நம்ம அறிக்கை செய்வதே கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. கணவன் மனைவிகளை பிரச்சனை, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நம்ம தாட்டெல்லாம் அதிலே தான் போயிட்டு இருக்குது. வாங்கி குடிக்கிறோம். அந்த வசனம் சொல்ல மறுபடி வாசிங்க, கீழே வாசிங்க. அதுக்கப்புறம் எழுந்து தத்தளிக்க செய்யும் பாத்திரத்தின் வண்டல்களை உறிஞ்சி குடித்தாய். நீதான்ப்பா குடிச்ச, நீதான் குடிச்ச, நீதான் பேசுன, நீதான் வார்த்தை விட்ட, நீதான்.
ஆனா ப்ளேம் பண்றது மாத்திரம் யாரை ப்ளேம் பண்றது தெரியுமா? ஆண்டவரை ப்ளேம் பண்றோம். அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் கையில வச்சிருக்கிறார், திறவுகோலை வச்சிருக்கிறார், பாதாளத்தின் திறவுகோலையும் வச்சிருக்கிறார், நன்மை தீமையை வச்சிருக்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க கனியை வச்சிருக்கிறார், ஜீவ விருட்சத்தின் கனியும் எங்கதான் இருக்குது? அங்கதான் இருக்குது. இவனால யோசிக்க முடியல, ஆதாம்னால யோசிக்க முடியல. நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டாரே, அடுத்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிடணும்னு அவருக்கு தோணல. உங்களுக்கு தோணுதான் தெரியலையே, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு புரியலையா? ஆதியாகமம் புஸ்தகம் எத்தனை 3ஆம் அதிகாரத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டு நம்மில் ஒருவரை போல ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. இப்போ அடுத்து என்னது இருக்கு? ஜீவ விருட்சத்தின் கனி இருக்குது. ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா என்றென்றைக்கும் அவன் உயிரோடு இருப்பான், மறியாமல் இருப்பான். அவனுக்கு அந்த ஞானம் வரல, அவனுக்கு அது தோணல. ரெண்டையும் ஆண்டவர் அதே தோட்டத்தில் தான் வச்சிருக்கிறாரு, ரெண்டையும் அதே தோட்டத்தில் வச்சிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறார், சாபத்தையும் வச்சிருக்கிறார். நம்ம விசுவாச வார்த்தைகளை என்ன சொல்றோமோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் என்ன கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் என்னை உயர்த்துவார். நான் தள்ளாடி போவது கிடையாது, நான் பலனற்று போவது கிடையாது அப்படின்னு நீங்க விசுவாச வார்த்தைகளை சொல்லி பாருங்களேன். விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்துவார். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. போ. சில பேர் பாருங்களேன், என்ன ஆள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க, நல்லா தான் இருப்பாங்க, ஆனால் பார்க்கும்போது கேட்கும்போது எப்படி சொல்லுவாங்க? ஆள் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. நல்ல வார்த்தையே அவங்க வாயிலேருந்து வராது. எப்போ பாருங்க என்னது, என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க, என்ன கண்ணு ஒரு மாதிரி இருக்குது, என்ன இரும்புறீங்க, தோத்துறோம், என்னது என்ன ரொம்ப ரொம்ப மெலிஞ்சிருக்கிறீங்களே, சுகர் கீது வந்துருச்சா? ஏய் நல்லா தான்ப்பா இருக்கிறேன், நான் டயட்டில் இருக்கிறேன், கஷ்டப்பட்டு உடம்பு கம்மி பண்ணுறோம். ஆனால் நம்ம ஆட்களை பார்க்குறது கேட்குறது என்னது, சுகர் வந்துருச்சா? வாயில் நல்ல வார்த்தையே என்னது, தோத்துறோம். அவங்களுக்கு வராது, நம்மளை நம்மளும் அறிக்கை பண்ணுறது எப்படி தான் அறிக்கை பண்ணுறாங்க. ஆமாம், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. சில நேரங்களில், பல நேரங்களில் நம்ம வார்த்தை அவர்கிட்ட வாங்கி குடிச்சிடுறோம். சாபமான காரியம், ஆசீர்வாதம் இல்லாத காரியம், அவிசுவாசமான காரியங்களை திரும்ப 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 நம்ம என்ன பண்றோம், சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி பாவத்து நிமித்தமா, சாபத்து நிமித்தமா. எரேமியா புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அக்கிரமமும் பாவமும் ஆண்டவற்றை இருக்கிற நன்மையை வரவிட்டாது இருக்கிறது. ஆண்டவர் நன்மை வச்சிருக்கிறாரு, ஆண்டவர் பெரிய தேவ திட்டத்தை வச்சிருக்கிறாரு. ஆனா அதை தடை பண்ணுகிறது என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இருக்கிற அக்கிரமம் பாவமும் ரெண்டும் தான் தேவ வைத்திருக்கிற நம்ம. அந்த வசனத்தை வாசிங்களா, 5:25. உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவிட்டாது இருக்குது. எது? நான் தேவனிடத்துல வச்சிருக்கிற அந்த நன்மை, எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற நன்மை, கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிற வாக்குத்தத்தம். தாவீது நகரமா இருக்க வேண்டியது இன்னும் நான் எபூசியரோட காம்ப்ரமைஸ் ஆகி போயிருக்கிறேன். நானும் குருடனா மாறி இருக்கிறேன், நானும் சப்பானியா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அவங்களோட தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்றோம்? புரியலையா உங்களுக்கு? ஹலோ சப்பானியா? ஆமா சப்பானி, தள்ளி உட்காரு, நானும் உட்கார்ந்துக்கிறேன். நீ யாரு? குருட. அப்படியா? உட்கார, தள்ளி உட்காரு. நானும் நமக்குன்னு வச்சுக்க தேவ திட்டத்தை தாவீது நகரமாய் மாற போகிறத பெற்றுக்கொள்ளாதபடி அவர்கள ஒருவளா நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். நன்மையை வரவிட்டாது இருக்கிறோம், பாவங்களும் அக்கிரமங்களும். ஏசாயா புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனங்கள் சொல்லப்பட்டிருக்குது, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு. வாசிங்க அந்த வசனத்தை, 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் நன்மை செய்ய முடியாதபடிக்கு, அவர் நம்முடைய சத்தத்துக்கு கேட்காதபடிக்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் தடை செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனையோ 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 பாருங்க, 6 நாள் வெளியில போறாங்க, உலகத்துக்கு பிரியமா உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் மாத்திரம் அப்படியே நடிச்சுட்டு, பிரியமா இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு, பாஸ்டர் நடிச்சிடலாம், பக்கத்தில் இருக்கிற விசுவாசி நடிச்சிடலாம். ஆனா ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, நடிக்க முடியாது. நான் எவ்வளவு நாள் தான் நடிக்கிறது?
நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். உங்களையும் தான் சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறவனமாவே இருங்க. இந்த கணவன் மனைவி பேசுவாங்க, ஆரம்பத்தில் ரொம்ப பேசுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி. பேசுறது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஏய் நீ இப்படிப்பட்டவனா. அப்பதான் உண்மையான முகம் தெரியும். அல்லேலூயா. அது போல சில நேரங்களில் நடிக்கிற ரொம்ப நாள் நடிக்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? ரொம்ப நாள் அது வேலை ஓடாது, வண்டி ஓடாது. உலக பிரகாரமாக ஓடிட்டு இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பாஸ்ட் கேட்பாரு, ஏன் வரல இன்னைக்கு, இல்லாட்டி இந்த விசுவாசி கேட்பாங்க, நீங்களே வரலையா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காகவாவது போய் ஒரு அட்டண்டன்ஸை போடுவோம். அட்டண்டன்ஸ் போடுறதுக்காகலாம் வர வேண்டாம் கஷ்டப்பட்டு. ஆமென். பரலோக ராஜ்யம் போகணுங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வாங்க, கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, 3 காரியம், இந்த உலகத்தில் இருக்கிற 3 பெரிய டேஞ்சரான காரியம் என்ன தெரியுமா? சொல்லுவாங்க, தண்ணி தீ, அதில் சிக்கினவங்க பிழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? மூணாவதுல 1வது மேலே போட்டிருக்குது, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போகணும். பல நேரங்களில் மனுஷருக்கு ஹெல்ப் பண்ணோம், உதவி செஞ்சோம். அவன் ஸ்டெப்பே வந்து எங்கே தான் வச்சான்? நம்ம தலைமையில தான் வச்சான். அவனெல்லாம் உயர்த்தணும், அழகு பார்த்தோம், உதவி செஞ்சோம். ஆனால் அவன் நமக்கு ஒத்தாசையாக இல்லை, அவன் நம்மளை படியாக தான் யூஸ் பண்ணிக்கிட்டான். இந்த 3 விதமான ஆபத்து, அந்த 3 விதமான ஆபத்தை மேற்கொண்டுட்டோன்னா செழிப்பான தேசத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாசிங்களா அடுத்த வசனம். சர்வாங்க தகன பலிகளோட ஆலயத்துக்குள்ள பிரவேசிப்பேன். அல்லேலூயா. இந்த ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது நிமித்தமாக தான் இந்த 3 ஆபத்திலிருந்து விலக்கி நம்மை காத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுக்காக தான் வாங்க வாங்க வாங்க, விட்டுறாதீங்க, பிடிங்க, ஜோம் பண்ணுங்க, சேர்ந்து பிடிங்க, ஒன்று சேர்ந்து ஜோம் பண்ணுவோம், கையை கோருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். ஒன்று சேர்ந்தாதான் பட்டணத்தை பிடிக்க முடியும். நமக்குள்ளேயே இந்த மாற்றம் வரல. அல்லேலூயா. நம்ம சபையின் மூலமா கர்த்தர் தேவ திட்டம் நிறைவேற வேண்டும்னா நம்மளை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அதுக்கு நம்ம உருவாகலைன்னா தாமதமாகும். ஆண்டவர் 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 என்ன சொன்னார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆபிரகாம் சொன்னார், புறஜாதிகள் தேசத்துல, அந்நிய தேசத்துல அவர்கள் அடிமைகளா 400 வருஷம் இருப்பாங்கன்னு சொல்றார். அப்படிதானே? 400 வருஷம் அடிமைகளா இருப்பாங்க. எத்தனாவது அதிகாரம்? ஆதியாகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்றார், 400 வருஷம் அவர்கள் அடிமைகளா இருப்பாங்க. ஆனா 430 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் கிளம்பினாங்க. ஏன் எக்ஸ்ட்ரா 30 வருஷம் தெரியுமா உங்களுக்கு? 30 வருஷம் எக்ஸ்ட்ரா. அப்ப அது ஆண்டவருக்கு தெரியாதா? 430 வருஷம் நாங்க சொல்லியிருக்கலாம்ல. ஏன் 400 வருஷம் சொல்லிட்டீங்க? 430 வருஷம் ஆச்சு. ஏன்னா வெரி சிம்பிள், மோசே உருவாகல. அல்லேலூயா. மோசே உருவாகல. மோசே உருவாகாதனால தான் தாமதம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சில தாமதம். ஏன்? சபையின் லக்கு நிறைவேறல, சபையின் தரிசனம் நிறைவேறல. ஏன் தாமதமாகுது? ஏன் நான் உருவாகல? பாஸ், ஹலோ, இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? நமக்கு வச்சுக்க தேவ திட்டம் உருவாகல. ஏன் நிறைவேறல? ஏன் நம்ம இன்னும் உருவாகல? நமக்கு நான் இன்னும் அந்த பக்குவம் வரல. அல்லேலூயா. சின்ன குழந்தைகிட்ட, சின்ன பிள்ளைகிட்ட வண்டியை கொடுத்து போயிட்டு வாடா, அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாதுன்னா நமக்கு தெரியாது. சாவி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். இப்போ டேனி இருக்கிறான், டேனி கையில் அவங்க அப்பா வண்டி சாவி கொடுத்து ஓட்டுறா அப்படின்னா அவன் ஓட்டுவானா? அவன் தெரியாது, கொடுக்க மாட்டோம். ஒன்றும் நம்மளே கொடுக்க மாட்டோம். ஆனால் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் அவனை பார்த்து சொல்லுவான், டேய் இன்னுமாடா நீ வண்டி ஓட்டாமல் இருக்கிற நீ? ஏன்? வளர்ச்சி வந்துருச்சு, ஆனால் உருவாகலை. பவுல் சொல்றாரு, ஏய் நீ வந்து மாம்சம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு உனக்கு பக்குவம் வேணுப்பா. ஆனா நீ இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிற? பாலை குடிச்சிட்டு இருக்கிற. அல்லேலூயா. சபை ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகல அப்படின்னா, இன்னைக்கு அடுத்த கட்டத்துக்கு போகாததுக்கான காரணம் என்ன? அந்த உருவாகல. ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ஜெபம் பண்றோம், அதான் ஜெபம் பண்றோம், உருவாகல. ஆண்டவரே
மாம்சப்படியாவே பார்க்கறது. வெள்ளிக்கிழமை நல்ல மெசேஜ். ஆவிக்குரிய பார்வை, மாம்சத்துக்கு உண்டான பார்வை. நம்ம மாம்சத்துக்கு உண்டான பார்வையை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், அழகை பார்க்குறோம், மூஞ்சியை பார்க்குறோம், தலையை பார்க்குறோம், முடியை பார்க்குறோம், இதுவே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை இருந்தது, ஆனால் இப்பொழுது குறைஞ்சிருக்குது. எப்படி குறைஞ்சிருக்குது சொல்ல முடியும்? பாஸ்டர், ஒரு காலத்தில் நாங்கள் 5 மணி நேரம் ஜெபம் பண்ணோம் பாஸ்டர். எத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க அப்படி? ஒரு காலத்தில் நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம், ஊழியம் செஞ்சுருக்கிறோம் பாஸ்டர். ஒரு காலத்தில் நாங்கள் இவ்வளோ நேரம் வேதத்தை வாசிச்சுக்கிறோம். ஒரு காலத்தில். இப்போ அப்போ என்ன காலம் இது? உருவாகலைங்க, வருஷங்கள் போயிட்டு இருக்குது. இப்போ பொருளாதார காரியங்களை ஆரம்பத்தில் கொஞ்சம் சம்பளம் வாங்கணும். அதே சம்பளம் இப்போ நம்ம கொடுத்தா ஏற்றுக்கொள்கிறோமா? இல்லை. ஆனால் பொருளாதார காரியங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை யோசிச்சு பாருங்களேன். ஆதியில் இருந்த ஜெபம் இருக்குதா? நான் வேற யார்ட்டையும் கேட்கல, உங்களையவே நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆதியில் இருந்த ஜெபம் நான் யோசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நிறைய பேர் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் நீங்கள் பேசாத மாதிரி தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். ஆவிக்குரிய காரியங்களை வளர்ச்சி இருக்குதா பாருங்க, யோசிச்சு பாருங்க. நீங்கள் யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், எங்கிட்ட கூட சொல்ல வேண்டாம். நிறைய பேருக்குள்ள வீழ்ச்சி தான் இருக்குது. நீங்கள் வளர்ச்சி இருந்ததுன்னா கிறிஸ்து பார்க்கறது போல பார்ப்பீங்க. அல்லேலூயா. கிறிஸ்து எப்படி பார்ப்பாரோ பல நேரங்களில் கீழே விழுகிறாங்க. ஆனால் திரும்ப ஆண்டவர் அவங்கள தொடச்சு மறுபடியும் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அவங்கள உருவாக்கி அவங்கள ஓட வைக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்குறார். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதுனால நமக்குள்ள அவரு என்ன பண்ணாலும் மன்னிச்சிருவாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்லா கவனிச்சுங்க. வாய்ப்புகளை கொடுக்குறார், பாவங்களை மன்னிக்கிறார். ரைட், ஓகே. ரெண்டாவது வாய்ப்புகளை கொடுத்துட்டே இருக்கிறார், தருணங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான் விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. நம்ம மேல இருக்கிற தேவ திட்டம் நிறைவேறதுக்கு சில நேரங்கள் தாமதம் ஆகுது. அதற்கு ஆண்டவர் அல்ல, நான் தான் காரணம். இன்னைக்கு நம்ம அந்த தீர்மானம் எடுத்துக்கிறோம், நான் தான் காரணம் ஆண்டவரே, அதுல நான் சரியாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எந்த வாயினால நான் வாங்கி அந்த அவிசுவாச வார்த்தைகளை சொன்னனோ குடிச்சனோ அதே வாயில ஆண்டவர் சொல்ற, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. அல்லேலூயா. 51ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் ஏசாயா புஸ்தகம். நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. நீ வாயில என்ன பண்ண தெரியுமா? அவிசுவாசங்கிறத அறிக்கை பண்ணப்பா. நீ சாபமான வார்த்தையை நீ சொன்னப்பா. நீ என்னென்ன வார்த்தைகளை சொன்னையோ அதன்படியாகவே உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ என் வார்த்தையை உன் வாயில என்ன பண்றேன்? அல்லேலூயா. எந்த வாயில வாமிட் பண்ணியோ அந்த வாயிலே இப்ப என்ன பண்ணு? மாத்திரைய போடு. புரியலையா உங்களுக்கு? அல்லேலூயா. ரெண்டு ஒண்ணுதான். வாயில தான் இவர் குடிச்சாரு, இப்போ என்ன பண்றாரு? அவர் வார்த்தையை கொடுக்கிறார், விசுவாச வார்த்தையை வைக்கிறார். வார்த்தையாகிய இயேசுவை வாயிலே போடுறார். நான் சொல்றேன், நீங்க லிட்டரலா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஆவிக்குரிய கண்ணோட நீங்க முதிர்ச்சியானவன்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கிறேன். அடுத்து வாசங்க ஏசாயா புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்றாரு, இனி அசுத்தன் உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே வருவதில்லை. இனி தீங்கு செய்யணும் நினைக்கிறவர்கள் உன்னுடைய வீட்டிற்கு வருவது கிடையாது. இனிமேல் உன்னோடு கூட நெருக்கமாக இருக்க போவது கிடையாது. அப்படிப்பட்டவர் ஜனங்களை கர்த்தர் தூரப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அங்கே வாயில நாங்க கொடுத்தீங்க, நாங்க சாப்பிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண வேண்டும்? 2ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, தூசிய உதறிவிட்டு எழுந்திரு. அல்லேலூயா.
இருக்கிற இடத்துல இருக்கிற வண்ணமாய் அல்ல, இருக்கிற இடத்தை விட்டு நான் என்ன பண்ணணும்? எழும்பணும். என் மேல் இருக்கிற தூசி, நான் உட்கார்ந்ததுனால, நான் வீழ்ந்து போனதுனால, நான் ஒண்ணுமில்லாம ஒரே இடத்துல படுத்திருந்தனால, என் மேல இருந்த தூசி, என் மேல இருந்த அழுக்க நான் உதறி தள்ளிவிட்டு நான் எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எழும்பும் பொழுதுதான் கர்த்தர் அற்புதம் செய்ய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம எந்த இடத்துல விழுந்தோமோ அந்த இடத்துல எழும்ப வேண்டும். நீங்க வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் எத்தனை வசனம்? 5ஆம் வசனமா 6ஆம் வசனம்? நீ எந்த நிலைமையில் விழுந்தா என்று எத்தனை வசனம்? 5ஆம் வசனம் வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி விடுவேன், போடுவேன். நல்லா கவனிங்க. விழுந்ததை நினைச்சு நீ என்ன பண்ண வேண்டும்? மனம் திரும்பி ஆமா, மனம் திரும்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப விழுந்தது, இப்ப போறாங்க, ரோட்ல போறாங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, கீழே விழுந்துட்டாங்க. இல்ல நம்மளே விழுந்துட்டோன்னு வைங்களேன், அப்பா சௌரியமா ஜாலியா இருக்குதுப்பா, அப்படி படுத்துக்கோமா, நல்லா பிறண்டு படுப்போம்பா, அப்படி படுப்போமா. வண்டியில போறோம், வாகனத்துல போறோம், ஸ்பீடா போறோம், விழுந்துட்டோம், என்ன பண்ணுவோம்? என்னங்க? கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. வேத வசனம் அதான் சொல்ல, நீதிமான் விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். ஹல்லேலூயா. விழுந்தாச்சு, ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்ன பண்ணணும்? எழும்பணும். அடுத்தவன் என்ன தெரியுமா செய்வான்? வசனத்தை சொல்லுங்களேன். தூசிய ஏங்க ட்ரெஸ்ல அழுக்காயிடுச்சுங்க. ஏன்? கீழே விழுந்ததுனால. ஹலோ, புரியல உங்களுக்கு? ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பாருங்க. சில நேரங்கள் விழுக வருது, அந்த விழுக வந்துருச்சு, நீங்க அந்த அழுக்கோடையே, அந்த காயத்தோடையே, அந்த தூசியோடையே இருக்கும் பொழுது நிறைய பேர் பார்த்து கேட்பாங்க, என்னங்க சட்டையில் அழுக்கா இருக்குது, உங்களுக்கு அங்கே என்னாச்சு, ஒரு கரமா இருக்குது, ஆயில் பட்டிருக்குது, என்ன அங்கே டஸ்ட்டு. அப்போ நீங்க சொல்ல வேண்டியது வரும், இல்லை நான் அங்கே விழுந்துட்டேன். அப்போ நல்லா கவனிங்க. எழுந்த உடனே நீங்க நினைக்கிற காரியம் என்ன தெரியுமா? தூசிய உதறி தள்ளணும். இன்னொன்று, விழுந்ததுக்கு அப்புறம் சுத்தி முத்தி பார்ப்பாங்க. எதுக்கு தெரியுமா? அடடா, விழுந்தது அவமானம் இல்லை, ஆனா யாராவது பார்த்துட்டாங்கன்னா. அல்லேலூயா. நீங்க ஆண்டவர் தூசிய ஏன் உதற சொல்றாரு தெரியுமா? என்னங்க, யாரும் உங்களை பார்த்து கேள்வி கேட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்து நிமித்தமா விழுந்துட்டீங்க, ஒரு கோபத்து நிமித்தமா விழுந்துட்டீங்க, சின்ன ஒரு இச்சை நிமித்தமா விழுந்துட்டீங்கன்னா, அந்த கரையோட இருப்பதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை. புரியுதா உங்களுக்கு? புரியலையோ? ஒரு காரியத்துல குறைவுபட்டிருக்கிறீங்க, ஒரு காரியத்துல நீங்க குறைந்து போயிருக்கிறீங்க, விழுந்துட்டீங்க. அதனால அதோட கூட டிராவல் பண்றதுக்கு கர்த்தர் விரும்பல. அதை மாற்றிக்கொள்றதுக்கு தருணங்களை கொடுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, யாருக்கும் தெரியாதபடி. ஹல்லேலூயா. நீ என்ன நிலைமையில இருந்து விழுந்தப்பா, நீ எங்க விழுந்தப்பா, நீ எதனால விழுந்தப்பா, அதை நீ என்ன பண்ணு, தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஏன் விழுக வருது தெரியுமா? கீழ்ப்படியாம போறதுனால. சில நேரங்களில் அவசரமா ஸ்பீடா போறாங்க, விழுந்துட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இந்த நிலைமையில விழுந்தேன்னு கண்டுபிடிச்சோ. நான் பேசும்பொழுது சில நேரங்களில் நீங்க யோசிக்கலாம், ஆமா அவசரப்பட்டு பேசிட்டேன், என் வார்த்தையில பேசிட்டேன், நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது, நான் அப்படி நடந்திருக்க கூடாது, நான் அப்படி அந்த இடத்துல நான் அப்படி கோபப்பட்டிருக்க கூடாது. அந்த வார்த்தைகளை இப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்தினாரா, இப்பவே அதை மன்னிப்பு கேளுங்க. நான் சொல்றது சின்ன எக்ஸாம்பிள். நான் இதை பேசிருக்க கூடாது, நான் இந்த சினிமாவை பார்த்துருக்க கூடாது, நான் இந்த சீரியலை பார்த்துருக்க கூடாது, இந்த காமெடியை பார்த்துருக்கூடாது. இன்னைக்கு இது ரொம்ப கேஷுவலாக போயிடுச்சு. நீங்க நம்ம ஆட்கள் போயிட்டாங்க, உள்ள போயிட்டா, காமெடி தானே பாஸ்டர், எங்க எனக்கு ஆறுதலா இருக்குது பாஸ்டர், நாங்க கொஞ்ச நேரம் பார்க்குறோம், என் வாழ்க்கை போலவே இருக்குது சீரியல்ல கிளைமேக்ஸ் என்ன வருதோ அதே கிளைமேக்ஸ் உங்க வாழ்க்கை வந்துடும். அல்லேலூயா. நான் எல்லாரையும் சொல்ல, சீரியல் பார்க்குறவங்களும் சொல்றேன், பார்க்கலையா இது உங்களுக்கு பொருந்தாது, பார்க்குறவங்களுக்கு தான் இது
பொருந்தும். அந்த கவலை, அந்த கண்ணீர், அந்த கஷ்டம் அப்படியே டிட்டோவா உங்க வாழ்க்கையிலையும் வரும். ஆமென் சொல்லிடாதீங்க. பாஸ்டர் ஏதோ ஆறுதலுக்காக நான் பார்க்கிறேன். பார்க்க கூடாதுன்னா பார்க்க கூடாதா? அல்லேலூயா. காமெடி பார்க்குறேன் பாஸ்டர், அதை பார்க்குறேன், இதை பார்க்குறேன், எல்லாம் அப்டேட்டடாக இருக்கிறாங்க. அந்த நடிகை, இந்த நடிகை, என்ன படம், அடுத்த என்ன படம் வருது, அதை பேசுகிறாங்க. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. தோத்துறோம். அல்லேலூயா. வசனத்தில் கேளுங்களேன். யாக்கோபோட பையன் பேர் சொல்லுங்க. முதல் பையன் சொல்லுங்க. முதல் பையனா? ஏன் யாரு? யாக்கோபு பையன் இருக்குதா? யாக்கோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? அப்படின்னா என்னது தெரிய மாட்டேங்குது. அடுத்து என்ன படம் வருதுன்னு கேளுங்களேன். ஹலோ, அடுத்து என்ன என்ன நடக்க போகுது, எல்லாம் அப்டேட்டடு. தோத்துறோம். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு நான் இது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. ஆமென். அல்லேலூயா. நீ உதரை விட்டு எழும்பப்பா. எங்கப்பா விழுந்திருக்கிற நீ? நீ எதுல விழுந்திருக்கிற? எந்த சூழ்நிலை விழுந்திருக்கிற? எதுல நீ 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 இன்ட்ரெஸ்டா இருக்கிறப்பா? உனக்கு தெரியாது, நீ இன்ட்ரெஸ்ட் நினைச்சிருக்கிற, ஆனா அதுல விழுந்து போயிருக்கிற. நீ உன் மேல கரை, டஸ்ட் அதிகமாயிட்டே இருக்குது. உன் மேல அந்த அந்த பாவ கரை என்னது அதிகமாயிட்டே இருக்குது, அழுக்கு அதிகமாயிட்டே இருக்குது. புரியலையா உங்களுக்கு? அழுக்கு அதிகமாயிட்டே இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பணும். எழும்பினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? தூசிய வாதறணும். அல்லேலூயா. எந்த காரியமா இருந்தாலும் சரி, அதை உதறுங்க. அதை விரும்பல, ஆண்டவர் விரும்பல. நீங்க அந்த பாவம் அழுக்கோட இருப்பதை ஆண்டவர் விரும்பல. அந்த கரையோட இருப்பதை ஆண்டவர் விரும்பல. பாருங்க, 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்தது. தண்ணியில விழுந்துருச்சுன்னு வைங்களேன். அவன், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். விழுந்துருச்சு. ஒரு காரியம் ஒரு இடத்துல விழுந்துருச்சு. அது ஏன் கத்தரா தெரியுமா? நீங்க அந்த வசனத்தை பாத்தீங்களா? ஏன் கத்தரா? அது இரவலாக வாங்கப்பட்டது. கடன் வாங்கிட்டு போயிருக்கிறான். கல்யாணத்துக்கு போறேன், நெக்லஸ் கொடுங்க. கல்யாணத்துக்கு போறேன், வண்டி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. ஏன் நடந்து போனா, ஏன் கல்யாணத்துக்கு வந்தீங்கன்னா இப்படியா வருவீங்கன்னு கேட்பாங்களா? ஓசு வாங்கிட்டு போய், கடன் வாங்கிட்டு, இரவல் வாங்கிட்டு போய். நான் சொல்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இரவல் வாங்கக்கூடாது. சத்தமா சொல்லுங்க ஆமென். அல்லேலூயா. இரவல் வாங்கக்கூடாது, ஓசு வாங்கக்கூடாது. கேளுங்க, கர்த்தர் தருவார். நீங்க ஓசு வாங்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்நாள் ஃபுல்லா ஓசு தான் வாங்கிட்டு இருப்பீங்க. இதுவும் எல்லாத்துக்கும் பொருந்தாது, ஓசு வாங்குறவங்களுக்கு பொருந்தும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, நீங்களும் அதை ஒப்புதல் கொடுத்துட்டீங்க. எப்பவுமே நான் இல்ல சொந்த பந்தங்கள் முன்பாக அப்படி போய் நான் சீன் போடணும். என்ன சீன் போடுறது? இருக்கிறத போதும் இருங்க. அந்த மலை பிரசங்கத்தில் அதான் சொல்றேன், உங்களுக்கு என்ன இருக்குதோ அதை போதும் என்று எண்ணுங்கள். அல்லேலூயா. கதறா, ஐயோ இரவலா வாங்கிட்டு போயிட்டேன், இனி அவன் மூஞ்சில எப்படி முடிக்க போறான்னு தெரியல, கோடரி வாங்கிட்டு வந்துட்டேன். நீங்க நல்லா கவனிங்க. அவன் அடுத்தது ஜெயம் எடுக்க போனான். ஆல்மோஸ்ட் டன். நீங்க பார்த்து இந்த வசனத்தை வாசிங்க. வெட்டி விழுத்துகள், அடுத்தது விழுகதான் போகுது. அந்த நேரத்துல ஒரு விழுக வந்துருச்சு. அந்த நேரத்துல அவனுடைய காரியங்களை ஒரு என்ன சொல்றது, ஒரு தோல்வி வந்துருச்சு. விழுந்து போயிட்டான். இது இப்போ இவனோட தான் இருந்துச்சுன்னா அதை பத்தி ஒரு கவலை இருக்க மாட்டேன். சரி, ஓகே, போயிடுச்சு, பரவாயில்ல. ஆனா இரவல் வாங்கணும்னா கதறான், கூப்பிடுறான். எப்படி சொல்றது, அவன் கூவினான். சூப்பரா இருக்கு பாருங்க வசனம். கூறாம, ஐயோ போச்சே, புலம்புறான். அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, அவன் தேவனுடைய மனுஷன், அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இப்போ சொல்றாரு, தேவனுடைய மனுஷன் எங்க விழுந்ததுன்னு கேட்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ விழுந்த இடத்துல காண்பி, விழுந்த இடத்தை சொல்லு. விழுந்த இடத்தை நீ என்ன பண்ணு, மறைக்காத. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையவே மாட்டான். அவைகளை பாருங்க, மறைக்க கூடாது,
அறிக்கை செய்யணும், விட்டு விடணும். அதுக்கப்புறம் தான் சொல்லப்பட்டிருக்குது இரக்கத்தை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. இப்போ எங்க விழுந்ததுன்னு நீங்க உங்களுக்கு தெரியும். எதுல விழுந்திருக்கிறேன்? செல்போனில் விழுந்திருக்கிறேனா, சினிமா சீரியலில் விழுந்திருக்கிறேனா, அல்லது ஃப்ரெண்ட்ஸோட விழுந்திருக்கிறேனா, இல்லை தேவையில்லாத கெட்ட பழக்க வழக்கத்தினால விழுந்திருக்கிறேனா, இல்லை கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம சில மறைமுக பாவங்களை விழுந்திருக்கிறேனா? இது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியும். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? அந்த விழுந்ததை யார்கிட்ட சொல்லணும் தெரியுமா? தேவனுடைய மனுஷன் போட்டிருக்குது, மனுஷன் கூட சொல்ல வேண்டாம், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க போதும். அல்லேலூயா. விழுந்ததில் ஆண்டவர் திரும்ப எடுத்து அந்த பொறுப்பை தருவார். விழுந்ததில் இருந்து ஆண்டவர் திரும்ப நிலைநிறுத்துவார். விழுந்து போனதாய் அல்ல, திரும்ப ஆண்டவர் பயன்படுத்துவதாய் கர்த்தர் மாற்றுவார். ஆண்டவர் சொல்றாரு, நீ தூசியை விட்டு எழுந்துரு. அல்லேலூயா. எழுந்து வீற்றுரு, உன் கழுத்தில் உள்ள உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. அல்லேலூயா. ஆமா, கட்டுகளோடு சாபத்தோடு பிரச்சனையோடு இருக்காதப்பா, தூசியோடு இருக்காதப்பா, நீ இருக்கிற வண்ணமா இருக்காதப்பா. நீ விழுந்துட்ட உண்மைதான், வாகனத்தில் போகும்போது விழுந்துட்ட உண்மைதான். ஆனா நல்லா இருக்குதே, புல்லோடு இருக்குதே அல்லது மண்ணோட இருக்குதே அப்படின்னு சொல்லி அப்படியே படுத்திருக்காதப்பா. நீ உடனே என்ன பண்ணு? எழுந்துரு, உன் மேல இருக்கிற தூசிய உதறி தள்ளு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு? உன் மேல இருக்கிற கட்டுகளை, கழுத்துள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. 11ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அடுத்து நீங்க கட்டுகள்லாம் அறுந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன தெரியுமா பண்ணணும்? புறப்படுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்க. அடுத்து சொல்லப்பட்டிருக்குது சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சது எதுக்கு, எதற்காக அப்படின்னா 11ஆம் வசனம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, சுவிசேஷனுடைய வேலையை செய்வதற்காக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதில் சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷன் மலையின் மேல் சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நானாதே நீ லட்சை அடைவது இல்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அல்லேலூயா. விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். அல்லேலூயா. இனி அதை நினைக்க மாட்டேன். இனி அந்த புலம்பல் இருக்காது, இனி அந்த வேதனை இருக்காது. இனி நான் தனியா இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்ய ஒத்தாசையா யாரும் இல்லையே அப்படிங்கிற அந்த வேதனை நிந்தை இருக்காது. நம்ம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பயப்படாத. அல்லேலூயா. நானாதே, வெட்கத்தை மறந்து விடு. அநேகர் சொல்லியிருக்கலாம், நீ தான் காரணம், விதவை இருப்புக்கு காரணம் நீதான், உன் கணவன் பறிபோனது காரணம் நீதான், உன் மேல இந்த சாபம் தான், உன் மேல இந்த தோஷம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை மறந்துரு, அதை பயப்படாத, நானா அதப்பா. ஏனென்றால் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன். பல நேரங்களில் நீ நினைச்சிருக்கலாம், ஏன் ஆண்டவரே கைவிட்டீங்க, ஏன் ஆண்டவரே என் கணவர் போனாங்க, ஏன் ஆண்டவரே நான் இந்த சூழ்நிலை வந்தேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்ற, இமை பொழுது உண்மைதான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவர் சொல்ற 3 காரியம், சேர்த்து கொள்ளுவேன். 8ஆம் வசனம், அற்பகாலம் கொண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். அல்லேலூயா. முதல்ல சொல்றாரு, உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன். 2வது, நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். 3வது 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று அல்லேலூயா ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். 3 காரியம், உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், உனக்கு நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன், அடுத்து என் கிருபையை உன்னை விட்டு விலக்காம சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேகர் விட்டுட்டு போயிருக்கலாம், அந்த நிந்தை இருக்கலாம், அந்த கஷ்டம் இருக்கலாம், தனிமை நேரங்களில் ஐயோ அவங்க இருந்தால் நல்லா இருக்குமே, உதவி செய்யறதுக்கு இருந்தால் நல்லா இருக்குமே, ஒத்தாசையாக இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கலாம். நான் கர்த்தர் சொல்றாரு, அதை மறந்துருப்பா, பயப்படாதப்பா, வெக்கப்படாதப்பா, நானாதப்பா, குனி குறுகாதப்பா, நான் உன்னோட கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், நான் உனக்கு நித்திய கிருபை, அது சாதாரணமா அல்ல, நித்திய கிருபையுடன் உனக்கு நான் இறங்குவேன். அதே போல என் கிருபை உன்னை விட்டு
விளக்க மாட்டேன். உன் சந்ததிகளோடு நான் சமாதான உடன்படிக்கை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். அது நிலை பெயராமலும் இருக்கும். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19 வசனத்தை நான் வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 10. இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாய் இராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு. பாருங்க, இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. இனி சூரியன் என்னது, உனக்கு பகல்ல வெளிச்சமா இருக்காது. ஐயோ, இனிமேல் என் வாழ்க்கை இருள் தானா, பகல்ல வெளிச்சம் இல்ல, சந்திரன் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்காம பிரகாசிக்காம இருக்கும் போது நான் என்ன பண்ண போறேன் தெரியலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சம். அல்லேலூயா. சூரியனை சந்திரனை நம்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு காலையில பாருங்க அதை போய் உட்கார்ந்து பார்த்து வேடிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ப வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். சூரியன் இருந்தாதான் வெளிச்சம் அப்படின்னு கிடையாது. இவர்கள் இருந்தாதான் வெளிச்சம், இவர்கள் இருந்தாதான் நன்மை, இவர்கள் இருந்தாதான் ஆசீர்வாதம் இல்ல. கர்த்தரே உனக்கு வெளிச்சம். அந்த தேவன் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அல்லேலூயா. யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குதுல, உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் இருளா இருக்கிற வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவனை பிரகாசமாய் மாற்றுகிறவர். ஆமென். இருளை மாற்றுகிறவர் அல்ல, அவனோட வாழ்க்கையை இருள் காணப்படுகிற மூழ்கி இருக்கிற இருளை எடுத்து போடுகிறவர் மாத்திரம் அல்ல, அவனையே பிரகாசிக்க செய்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வெளிச்சமா இருக்கிற பட்டணத்தின் மேல மலையின் மேல கர்த்தர் வைக்கிறார். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்காது, அது போல ஆண்டவர் மேல வைக்கிறார். ஏன்னா வெளிச்சம் எல்லார் மத்தியிலும் பிரகாசிக்க கடவுது. ஆமென். அல்லேலூயா. இருளாதாங்க இருந்தோம், ஆனா அந்த இருளை மாற்றுகிறவர் கர்த்தர். ஆமென். அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டு 2ஆம் வசனம், இதோ இருள் பூமியும் காரில் ஜனங்களையும் மூடு, ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். அல்லேலூயா. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, அந்த மகிமை காணப்படும் பொழுது அவர் நம்மேல் உதிப்பது நிமித்தமாய் அந்த இருள் மாத்திரம் அல்லங்க, நம்முடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. நம்ம தேடி போகணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம ஒவ்வொருத்தங்களா போய் பார்க்கணும் அவசியம் இல்லை, அவர்களாகவே நடந்து வருவார்கள். எங்க தெரியுமா, வெளிச்சம் இருக்கிற இடத்துல. சக்கரை இருந்தா எறும்பு தானா தேடி வரும், அது போல வெளிச்சமா இருந்தா அக்கா அண்ணா என்னன்னா நடக்குது அப்படின்னு உங்களை தேடி ஆட்கள் ஜனங்கள் வருவார்கள், உங்ககிட்ட பேசுவாங்க, சுவிசேஷத்தை அவர்களாகவே கேட்பாங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருளாயிருச்சே இருளாயிருச்சே, இருளை புலம்ப வேண்டாம், அந்த இருளை மாற்றுகிறவரை நோக்கி பாருங்க. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 20ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இனி அந்த சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை, ஏனென்றால் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் அவர் காணப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷங்க அவங்க சின்ன சின்ன கோள்களா கூட இருக்கட்டும், உலக பார்வையில பார்த்தா அதெல்லாம் ஒரு சின்ன கோள்கள் தான், ஒரு 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 பாட்டு தான். ஆனால் கர்த்தர் சொல்ற, நான் தான்ப்பா நித்தியமா வெளிச்சத்தை தருகிறவர். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகத்தில் நீங்க பார்க்கலாம், சூரியனும் சந்திரன் உருவாகுவதற்கு முன்னமாகவே கர்த்தர் அங்கே வெளிச்சத்தை வச்சிருந்தார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் புஸ்தக கடைசி அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டுக்குட்டியானவரே விளக்கு, ஆட்டுக்குட்டியானவரே வெளிச்சம். அங்க சூரியனும் சந்திரனும் தேவையில்லை. அல்லேலூயா. என்ன பார்க்குறீங்க, அப்படிதானே போட்டிருக்குது ஆதியாகம புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில். சூரியனும் சந்திரனும் உண்டாவதற்கு முன்னமாகவே பாருங்க 3ஆம் வசனம், தேவன் வெளிச்சம் உண்டாக. மேலே இருக்கிற வசனம் சொல்லப்பட்டு இருள் இருந்துச்சு, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். வெளிச்சம் உண்டாக கடவுள் என்ற வெளிச்சம் உண்டாயிற்று. அப்புறம் 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 கீழே பாருங்க, கீழே எங்க வருது, பின்பு தேவன் இருக்க கடவுது அப்படிங்கிறார். அடுத்து 16ஆம் வசனம், தேவன் பகலை ஆள பெரிய சுடரையும் இரவை ஆள சூரியனையும் சந்திரனையும் அங்க என்ன பண்றாரு, அப்புறம் மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும்
உண்டாக்கினார். நட்சத்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் எங்க உண்டாக்குனாரு? இப்போ இது இங்க உண்டாகுது. ஆனா முன்னமே என்ன பண்ணிட்டாரு ஆண்டவர்? நம்ம நினைக்கிறோம் சூரியன் வந்தாதான் வெளிச்சம் பகலு அப்படின்னு நினைச்சிட்டுக்கிறோம். ஹலோ பாஸ், இல்ல, அதுக்கு முன்னாடி கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க 21ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. ஹல்லேலூயா. அப்புறம் ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், இவங்க வந்துருச்சு, அப்புறம் இவங்க இல்லைன்னா இருள் வந்துருச்சு போச்சு அவ்வளவுதான் இல்லைங்க. கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவை இல்லை, வேண்டியது இல்லை, கர்த்தரே வெளிச்சமா இருக்கிறார். உன் இருள் மாற போகிறது. அந்த வசனத்தின் கடைசி 20ஆம் வசனத்தின் கடைசி, ஏசாயா புத்தகம் 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்குது. சூரியன் அஸ்தமிப்பதை எல்லாம் சொல்லிட்டு கடைசி சொல்றாரு, என்ன சொல்ற? கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமா இருப்பார்னு சொல்றாரு. 20ஆம் வசனம் எல்லாம் சொல்லி கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார்னு சொன்னதுக்கு அப்புறம் உன் துக்க நாட்கள் முடிந்து போ. அது வரைக்கும் துக்கத்தை நினைச்சிட்டு இருந்தீங்க, அது வரைக்கும் துக்கத்தை நினைச்சு புலம்பிக் கொண்டிருந்தீங்க. என்ன ஆகும், எப்படி ஆகும், இல்லையே உதவி செய்ய, இல்லையே இவங்க ஒத்தாசை அனுப்ப, இல்லையே இவங்க நடத்திட்டு இருந்தாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ இல்லையேன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க, புலம்பிட்டு இருந்தீங்க, துக்கப்பட்டு இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன்ப்பா, நானே உனக்கு வெளிச்சமா இருக்கிறேன்ப்பா. நான் உனக்கு உதவி செய்வதற்கு, வெளிச்சத்தை கொடுப்பதற்கு, உன் இருள் மாறுவதற்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர்கள் தேவையில்லை, நான் போதும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலையும் பார்த்தாச்சு, வெளிப்படுத்தலையும் பார்த்தாச்சு. இப்ப சொல்றாரு, நீ அவங்கள நம்ப வேண்டாம், இனி நீ துக்க முகமாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஆமென். துக்க நாட்கள் முடிந்து போகும். நான் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? 2, 3, 4 வசனங்களை சொல்லப்பட்டு 4ஆம் வசனத்தை வாசிங்களை, சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். ஹல்லேலூயா. அவர்கள் வருகிறத, ஆமென், எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்தில் வருகிறார்கள். வாசிங்க. சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார், அவர்கள் எல்லாரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருவார்கள். உன் குமாரர் தூரத்தில் இருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், குடும்ப காரியங்களை ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்து நான் சீக்கிரமா போகிறேன். ஏசாயா புத்தகம் 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 62ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் என்று எண்ணப்படாமல், உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நீ கைவிடப்பட்டவள் என்று ஆரம்பிக்கிறது. ஆனால் முடிக்கப்படும் பொழுது இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, வாழ்க்கைப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? வித்தியாசத்தை பார்க்குறீங்களா? இனி நீ கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுகிற நாட்கள் அல்ல. ஆமென். வாழ்க்கைப்படும் என்று நாட்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார். 2ஆம் வசனம், ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்கள் உன் மகிமையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வாய் சொல்லும், புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா. புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார், புதிய பெயரை கர்த்தர் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி ஒரு பேர் இருந்துச்சு, ஆகாதவன், விளங்காதவன், நடக்காது, தேர மாட்ட, முடியாது, அவ்வளோதான், கை வச்சுட்டேயா அவ்வளோதான், இனி 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 உருப்படாது அப்படிலாம் பல பேர் இருந்துச்சு. அந்த பேரெல்லாம் கர்த்தர் மாற்றி எப்சிபா என்றும் பியூலா என்றும் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கர்த்தர் கொடுத்த பெயர், கர்த்தர் கொடுத்த நாமம். ஹல்லேலூயா. ஆமாம், உலக மக்கள் சொன்னது, நீ வேஸ்ட்டு, நீ வந்து லாய்க்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஆமாம், யாபேஸ் அப்படி தான் சொன்னாங்க. நீ துக்கம், உன் பேரே துக்கம்பா, உன் பேரை சொல்கிறதுக்கே எனக்கு கஷ்டமாக இருக்குது, நல்ல காரியத்துக்கு போகிறோம், நீ வராத அப்படின்னு சொல்லிலாம் அவனை ரொம்ப கேவலப்படுத்தினாங்க, உதாசனப்படுத்தினாங்க. ஆனால் அதே பேரை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. அதே பேர் இன்னைக்கு அநேகர் அந்த பேரை விரும்பி வைக்கிறாங்க.
விரும்பி சந்தோஷமா வைக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டதுனால. ஆமென். 1 புஸ்தகம் 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு 9:10 சொல்லப்பட்டிருக்குது. அவன் தேவனை நோக்கி கூப்பிட்டான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் கூப்பிட்டான். ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும், நீர் என் எல்லையை பெரிதாக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதுக்கு கர்த்தர் கேட்டுள்ளார். ஹல்லேலூயா. தேவன் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்தார், அந்த வேண்டுதலுக்கு செவி கொடுத்தார். ஆமென். அவன் சகோதரர்களுக்குள்ளே கனம் பெற்றவனாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்குது. எந்த தாய் சொன்னா, அவ சொன்னா துக்கம், இவனை பார்க்கும்போதே துக்கம், இவனை பார்க்கும்போதே வேதனை. ஆனா அதே தாய் சொல்றா, அதே தாயோட பிறந்த பிள்ளைகள் மத்தியில இவன் கனம் பெற்றவனாய் இருந்தான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் அப்படியே நம்மை விடுகிற தேவன் அல்ல, அப்படியே விடுகிற தேவன் அல்ல. கைவிடப்பட்டவள் என்று உலகம் உதாசீனப்படுத்தல. ஆனால் கர்த்தர் அப்படியே விடுகிற தேவன் அல்ல. எப்சிபாவாக பியூலாவாக கர்த்தர் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. அப்ப நான் என்னங்க செய்யணும்? நான் என்ன செய்யணும்? ஆமென். வாசிங்க. கர்த்தர் பாருங்க, கர்த்தர் என்ன சொல்றது? 6 வசனம் வாசிங்க. எத்தனை? 62:6. ஏசாயா 62:6. எருசலேமே, உன் மதில்களின் மேல், உன் மதில்கள் மேல் பகல் முழுதும் ராம் முழுதும் ஒரு காலம் மௌனமாய் இராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, மறுபடியும் நான் சொல்றேன், இரவு முழுவதும் பகல் முழுவதும் தொடர்ந்து ஜெபிக்கிற ஜாமக்காரரை கட்டளையிடும். ஆதியாகமம் புஸ்தகம் 32 அதிகாரத்துல நினைக்கிறேன். ஆமா, யாப்போக்குங்கிற ஆற்றங்கரையில இரவு முழுவதும் தேவனோடு கூட போராடினான். எதுக்காக போராடினா தெரியுமா? எதுக்காக போராடினா தெரியுமா? ஏசா வரா, 400 பேர் கூட வரான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா, அவனால சும்மா இருக்க முடியல. ஐயோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த ஆடுகள் போயிருமே, இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதித்த மாடுகள் ஒட்டகங்கள் போயிடுமே, அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவானே, இனி நான் ஒன்றும் இல்லாமல் எப்படி ஓட்டாண்டையா இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் தூங்க முடியலங்க. அவனால் தூங்க முடியல. அவன் தேவனை நோக்கி ஜெபிக்க போனா. அவன் நல்ல ரகசியத்தை கண்டுபிடிச்சுங்க. அவன் தேடி போறா, தேவன் அவனை தேடி வந்தார். அல்லேலூயா. நான் சொல்றேன் பாருங்க, நீங்க தேடி போனீங்கன்னா கர்த்தர் உங்களை தேடி வருவார். ஆமென். நீங்க தனியா ஜெபம் பண்ண மாட்டீங்க. நான் சொல்றேன் பாருங்க, தனியா ஜெபம் பண்ண விடவே மாட்டார். நீங்க இரவு முழுதும் நீங்க தேவனை நோக்கி பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி பாருங்களேன். அது இரவு அது சாதாரணமா தெரியாது. மணிக்கணக்கில் என்னடா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டோமா, என்னடா இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டோமா அப்படின்னு டைம் போகிறதே தெரியாது. நீங்கள் பகலில் ஜெபம் பண்ணால் கூட உங்களுக்கு எப்படி தெரியுமா தெரியும்? என்னடா டைம் போகவே மாட்டேங்குது. அந்த நேரத்தில் மற்றவங்களாம் ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் மற்றவங்கள உங்கள் அக்கா கூப்பிடும், உங்கள் தங்கச்சி கூப்பிடும், உங்கள் சொந்தக்காரன் பந்தக்காரன் கூப்பிடாதவங்களாம் எப்போ தான் கூப்பிடுவான்? நீங்கள் ஜெபம் பண்ண உட்காரும் போது தான் கூப்பிடுவான். அல்லேலூயா. சத்தத்தையே காணமே. எப்படி பாஸ்டர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? ஆமாம், அப்படிதான் நினைச்சு அப்படிதான் நடக்கும். ஆனால் இரவு முழுதும் நீங்கள் ஒரு பொறுத்துணையோட தீர்மானத்தோட வைராக்கியத்தோடு, ஆமாம் ஆண்டவரே எனக்கு தூக்கம் வரல, அதுக்காக நான் ஜெபம் பண்ணல ஆண்டவரே, இந்த தூக்கத்தின் நடுவில் நான் உம்மை நோக்கி நான் பார்த்து நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்றது? நைட்டு முழுவதும் பகல் முழுவதும் ராம் முழுவதும் மௌனமா இராத ஜாமக்காரரை கல்லீரன். சும்மா இருக்க மாட்டாங்க. இரவு முழுவதும் என்ன பண்ணுவாங்க? ஜெபம் பண்ணுகிற நல்ல ஆட்களை கர்த்தர் ஏற்படுத்துங்க. அந்த வசனம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எருசலேம் வாசிங்க, அது ரொம்ப அருமையான வசனம். வாசிங்க பார்க்கலாம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆகிய 7ஆம் வசனமா? அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அது புகழ்ச்சியாக்குற வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதீங்க. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எடுத்துட்டீங்களா? 62ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் எருசலேமை, இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் என்ன ஸ்திரப்படுத்தி, சொல்லுங்க பார்க்கலாம். அவர் என்னை ஸ்திரப்படுத்தி பூமியிலே என்னை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விட போவது கிடையாது. அது ஆண்டவர் சொல்றார், அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவரை சும்மா இருக்க விட்டுறாதீங்க. அவரை சும்மா உட்கார வச்சிடாதீங்க. அப்படிதானே அர்த்தம்? அவர் சும்மா உட்கார வச்சிடாதீங்கப்பா. சும்மா உட்கார்ந்தா என்ன பண்ணிடுவாரு? பார்க்குற வரைக்கும் பார்ப்பாரு. அப்புறம் அவரு அப்படின்னு ஒரு சத்தம் வரும். என்ன கேட்குறீங்க, பார்க்குறீங்க? இஸ்ரவேலை காக்கிற தேவன் இரவும் பகலும் தூங்குவதில்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் என்ன பாஸ்டர் கொரட்டை விடுவார், நல்லா தூங்குவார்னு சொல்கிறீங்க? ஆமாம், அவர்கிட்ட பேசவே இல்லைன்னா அவர் பின்னணியத்தில் தலையணை வச்சு என்ன பண்ணுறாரு? அவர் தூங்கிடுவார். படகுல இருக்க தான் செய்கிறாரு. யார் இல்லைன்னு சொன்னா அவர் இருக்கிறாரு.
அவர் எழுந்தா காற்றையும் கடலையும் அதட்டி விடுவார். உண்மைதான், என் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் அமைதலாகும், உண்மைதான். ஆனால் அவர் செயல்பட முடியாதபடி நான் அவரை தூங்க வச்சுட்டுக்கிறேன், அவரை தாலாட்டு பாடிட்டு இருக்கிறேன், அவரை தூங்கு தூங்கு தூங்குன்னு சொல்லி அவரை தூங்க வச்சுட்டு நீங்க படுத்துருங்க ஆண்டவரே, நாங்க பார்த்துக்கிறோம் ஆண்டவரே. இது புயல் வருது, காற்று வருது, தண்ணி வருது, ஒரு பக்கெட் எடுத்து ஊத்துறா வெளியில அப்படின்னு 12 பேர்ல ஒவ்வொருத்தன் எடுத்து வேலை செஞ்சிருப்பான். ஆனா ஒருத்தனு கூட அவரை எழுப்பணும்னு தோணல. கடைசி நேரத்தில் தான் தோணுச்சு, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை புகழ்ச்சியாக்குற வரைக்கும், இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. ஆமா, உன்னை நான் ஸ்திரப்படுத்துகிற வரைக்கும் அவரை என்ன பண்ணிடாதீங்க, ஒரு இடத்துல உட்கார வச்சிடாதீங்க. ஆமென். அவரை செயல்பட வைங்க. ஆமென், அல்லேலூயா. தாவீது யுத்த காலத்துக்கு போகும்பொழுது சொல்றாரு, ஐயா நீ ஈட்டியோட பட்டயத்தோடு வர்ற, ஆனால் நானு சவுலுடைய ஃபுல் பேக்ரவுண்டோட வரேன் அப்படியா சொல்றாரு. நான் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோட வரேன் அப்படியா சொல்றாரு. நான் எனக்கு கரடியும் சிங்கத்தையும் நான் கொன்றுகிறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸோட வரேன்னு சொல்றாரா? இல்ல, அவர் யூஸ் பண்ற வேர்டு எப்படி தெரியுமா யூஸ் பண்றாரு? பரலோகத்தை பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, எங்கெல்லாம் பரலோகத்தை பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் வெற்றி உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. ஹெல்மெட்டுக்கு மாட்டிட்டேன், இப்போ இவங்க கூப்பிடுறாங்க, எனக்கு எம்எல்ஏ தெரியும், யாரை உள்ள கொண்டு வராங்க? ஹெல்மெட் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ இவர் யாரை கொண்டு வராரு? இவர் எம்எல்ஏவை. ஏப்பா ஹெல்மெட்டுக்கு எம்எல்ஏவை கூப்பிட்டு வரியா நீயே? சரி போய் தொலை அப்படின்னு அனுப்பிச்சுடுறாங்க. அல்லேலூயா. போனது தப்பு, ஆனா இப்போ இவர் யாரை கொண்டு வந்துட்டாரு? எம்எல்ஏ உள்ள கொண்டு வந்துட்டார். இப்போ நம்ம சும்மா நம்ம பிரயாசத்தையே பார்த்துட்டு இருக்கிறோம், ஃபைன் கட்டிட்டே இருக்கிறோம், நம்ம பரலோகத்தை கொண்டு வரல. அல்லேலூயா. பரலோகத்தை யூஸ் பண்ணல. அவரை இன்னும் படுக்க வச்சுட்டே இருக்கிறோம், அவரை இன்னும் பெட்ஷீட் போட்டு தூங்க வச்சுட்டே தான் இருக்கிறோம், அவரை அமர வச்சுட்டு தான் இருக்கிறோம். ஒரு மனுஷன் ஒரு சோஃபால எவ்வளவு நேரம் உட்கார்ந்துருக்க முடியும்? உன்னை புகழ்ச்சியாக நான் ஆயத்தமா இருக்கிறேன், உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆனா நீ என்ன பண்ண வச்சிருக்கிற? என்னை ஒரு மூலையில உட்கார வச்சிருக்கிற, என்னை அமர்ந்திருக்க வச்சிருக்கிற, செயல்பட விட மாட்டேங்கிறப்பா. அல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டிருக்குது. உன்னை உயர்த்தணுமா, உன்னை நான் மேன்மைப்படுத்தணுமா, உன்னை ஸ்திரப்படுத்தணுமா, நீ என்ன பண்ணு? என்ன அமர்ந்திருக்க விடாதங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசியா நான் சொல்லி முடிக்க போறேன். 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி உன் தானியம், இனி உன் பிரயாசம். வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடாதபடிக்கு பிரயாசத்தை உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. வலது கரத்தை வைத்து சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் தானியமோ உன் பிரயாசமோ அது வீணா போவது கிடையாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உன் தானியமோ உன் பிரயாசமோ வீணாய் போவது கிடையாது. அதை ஒரு காரணமா பிரதிபலனை கொடுக்கிறதாக, தேவனுடைய பிரயாசத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அதை மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அந்த கொடுத்த ஆசீர்வாதங்களை, கொடுத்த நன்மைகளை அப்பந்தான் 2 மீன் தான். அதை அவங்க அம்மா கொடுத்துருப்பாங்க, இல்லை யார் கொடுத்தாங்களோ, கடையில் வாங்கிட்டு வந்தா தெரியல. அதை என்ன பண்றாரு? இவரு கொடுக்கிறாரு. அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் தான். இது எம்மாத்திரம் சரி நீங்களா சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு பாஸ்டருக்காக கொடுத்துடலாம். பாஸ்டருக்கு இல்லை, அப்போதைய பாஸ்டர் யாரு? ஏசப்பா. பாஸ்டர் கொடுத்துருவோம், இந்தாங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசப்பா பாஸ்டர் பிடிங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அதை ஏசப்பா பாஸ்டர் என்ன பண்ணாரு? வாங்கி அதை ஆசீர்வதித்து திரும்ப பல மடங்காய் கொடுத்தார். 12 கூடை மீதம் எடுத்தாங்க. உன் தானியம் கர்த்தருடைய கரங்களில் போயிட்டு திரும்ப வரணும், அப்பதான் மீதத்தை காண முடியும். இல்லைன்னா மீதம் வராது. 12 கூடை மீதம் வராது. இல்லைன்னா எம்மாத்திரம் 500 பணத்துக்கு வாங்கலாமே, 300 பணத்துக்கு வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டே தான் இருப்போம். 100 பணத்துக்கு வாங்கலாமே, வாங்கினாலும் பத்தாதே, எப்படி சமையல் செய்யறது, எங்க போய் வாங்கிட்டு வருது, வனாந்தரமாச்சே, புலம்பிட்டே தான் இருப்போம். கர்த்தர் கரங்களில் போயிட்டு வந்துச்சுன்னா திருப்தி வரும், மீதம் வரும். ஹல்லேலூயா. இதுதான் ரகசியம், இதுதான் உண்மை.
உன் தானியம், உன் பிரயாசம் வீணா போகக்கூடாதா? கர்த்தருடைய கரங்களில் போகணும். தேவ ராஜ்யம் கட்டப்படுவதுக்காக போகணும். இந்த கடைசி நாட்கள் தேவ ராஜ்யம் பணத்தினால தடைபடக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். யாருக்கு தெரியும்? அதுக்காக தான் கர்த்தர் இந்த உயர்வை கொடுத்துருக்கிறார். அதுக்காக தான் இந்த மேன்மை. எஸ்தரை ஏன் ராஜாத்தியா உட்கார வச்சாரு? அவன் மூலமா ஒரு ரட்சிப்பு வரணுங்கிறதுக்காக தான் ஆண்டவர் உட்கார வச்சார். ஏன் இந்த ஆசீர்வாதம், ஏன் இந்த நன்மை, ஏன் இந்த செலவினங்கள் வராதபடி கர்த்தர் வச்சிருக்கிறாரு? தேவராஜ்யம் கட்டப்படுவதற்காக. அல்லேலூயா. அதுக்கு தான் இந்த உயர்வு, அதுக்கு தான் இந்த ஆசீர்வாதம். இல்லைன்னா அப்படியே விட்டுருப்பார். ரோட்ராடா திரி மகனே, நீ இப்படி இருந்தால் தான் என்னை பார்ப்ப. இப்போ உன்னை பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நீ பிஸியாக இருக்கிற. ஏன்? உன் மூலமாவது கொஞ்சமாவது தேவராஜ்யம் கட்டப்படணுங்கிறதுக்காக தான். பிரயோஜனம் இல்லையா? உன் தானியமும் உன் பிரயாசமும் வீணா போயிடும்பா. இந்த வசனங்களை பாருங்களேன், தொடர்ந்து சீக்கிரமா வாசிங்க. 10ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. தேவராஜ்யம் கட்டப்படுவதற்கு மாத்திரம் இல்ல, நீங்க என்ன பண்ணுங்க? வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்க. ஜனத்துக்கு வழியை செவ்வாய்ப்படுத்துங்க. பாதையை உயர்த்துங்கள். அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள். ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். அந்த 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சொல்லுகிறவர்கள் தான் பிரயாசமோ தானியமோ குறைவில்லாமல் காணப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கிறாரு? சொந்த பந்தங்க முன்பாக சும்மா ஜம்முன்னு போய், நான் போட்டுக்கிற சாரி எவ்வளோ தெரியுமா, நான் போட்டுக்கிற ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா, நான் போட்டுக்கிற ஷூ எவ்வளோ தெரியுமா அப்படின்னு பந்தா காமிக்கிறதுக்காக கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்கிறாரு. கர்த்தரை சொல்றதுக்காக தான் நம்ம உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதை இதில் நடவுங்கள், இதுதான் வழி என்று ரட்சிப்பு. அந்த வசனம் அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள். கர்த்தர் நம்ம மேல வச்சிருக்கிற தேவ திட்டம் என்ன தெரியுமா? சொல்லுங்கள். 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்குது. என்னது? நீங்களோ உங்களை அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான வழியில் எடுத்த வரவழைத்தருடைய புண்ணியங்களை நம்மளை எதுக்காக அழைத்தார் தெரியுமா? கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்காக. அல்லேலூயா. சும்மா அப்படியே வீட்லயே உட்கார்ந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாம எவர்கிட்டையும் சொல்லாம ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் 2 மணி நேரம் வந்துட்டு உட்கார்ந்துட்டு பாட்டு பாடிட்டு கையை உயர்த்திட்டு கிளம்பி போகணும், வெளியில கிளம்பணும், சொல்லணும். அல்லேலூயா. 24 மணி நேரம் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு. ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் இயேசு நல்லவர்னு சொல்ல முடியல நம்மளால. அதுக்கான சந்தர்ப்பங்களை கொடுக்கிறார், வாய்ப்புகளை கொடுக்கிறார். பல முகங்களை பார்க்கிறோம். உனக்கு படிப்பு வரலையா? இயேசு நம்புப்பா, படிப்பு தருவார். உன் சூழ்நிலை நல்லா இல்லையா? இயேசு நம்புப்பா, சூழ்நிலை நான் மாறும். எதுவுமே இல்லையா, யாருமே இல்லையா? ஒரு பிச்சைக்காரன் வரனா ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு 5 ரூபா கொடுத்து இயேசு நம்புப்பா, உன் சூழ்நிலை மாறும் சொல்லி பாருங்களேன். அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எனக்குள்ள ஆசீர்வாதம் வேணும், ஆசீர்வாதம் அது தானா வந்துருங்க. ஆசீர்வாதம் தானா வந்துடும். சுவிசேஷம் சொல்லுவது நம்ம விழுந்த கடமை, கடன். பவுல் சொல்றார், கடன் கிரேக்கருக்கும் ரோமருக்கும் நான் சுவிசேஷம் சொல்ல 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டிருக்கல, அது என் மேல விழுந்த கடனா இருக்குது. அவங்களுக்கெல்லாம் நான் கடன் பட்டிருக்கிறேன். இவரெல்லாம் கடன் வாங்கினாரா? 54 கோடி அவரு விட்டுட்டு வந்தார். சும்மா சொல்லல. கிறிஸ்துவுக்காக லாபமானதை நான் நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணினேன். சும்மா சொல்லல, விட்டுட்டு வந்தார். எப்படி பணத்தை விட்டுட்டு ஒரு 54 கோடி இப்ப இருக்கிற நிலைமையில. அதே போல பேதுரு விட்டுட்டு வந்தது பாத்தீங்கன்னா 4-5 தலைமுறை உட்கார்ந்து சாப்பிடலாமா, அவ்வளோ மீன்கள், அவ்வளோ ஆசீர்வாதங்கள் விட்டுட்டு வந்தாரு. அதனாலதான் கேட்கிறாரு 18ஆம் அதிகாரத்துல மத்தேயுல, எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தமே எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அல்லேலூயா. நான் விடுவதற்கு ஆயத்தமா இல்ல, தியாகம் பண்ணுவதற்கு ஆயத்தமா இல்ல. கர்த்தர் எப்போது நம்மை ஆசீர்வதிப்பா? எப்படி நம்மை ஆசீர்வதிப்பா? ஆண்டவர் செய்த நன்மைகளையே நம்ம சொல்லலையே. எவ்வளோ நன்மைகளை செஞ்சிருக்கிறார், எவ்வளோ வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மை சுகமாக்கி இருக்கிறார், எவ்வளோ பாடுகளிலிருந்து கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் சொல்லப்படாது. நீங்க தான் உழைச்சீங்க, நீங்க தான் செஞ்சீங்க, நீங்க தான் கட்டுனீங்க. நான் கட்டின மகா பெரிய பாபிலோன் உண்மைதான் சொல்லப்படாது. கர்த்தர் எனக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார், கர்த்தர் எனக்கு அந்த பலனை கொடுத்தார்.
கர்த்தர் இதை வாங்குவதற்கு எனக்கு கிருபை செய்தார், கர்த்தர் இதை வாங்குவதற்கு எனக்கு அனுக்கிரகம் பாராட்டினார் சொல்லி பாருங்களேன், இன்னும் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. தடைபட்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் அவர் அவர் நேராக்குவார், அவர் அதை மாற்றுவார். சீக்கிரமா அது உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நாள் ஒரு பொழுதோ நான் என்னால சொல்லாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்காக தான் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறார், நன்மைகளை கொடுத்திருக்கிறார், பரிபூர்ணங்களை கொடுத்திருக்கிறார், சமாதானத்தை கொடுத்திருக்கிறார், திருப்தியை கொடுத்திருக்கிறார். அது கர்த்தருக்காக செலவு செய்யப்படணும். ஆமென். நான் சொல்றேன், ஒரே ஒரு வாழ்க்கை, எப்போ சாவோன்னு தெரியாது, எப்போ ஆண்டு வருகை வரும் தெரியாது. இந்த ஒரு வாழ்க்கையும் இயேசுவுக்காக கொடுக்கணும். என் வாழ்க்கையை மாற்றின என் இயேசுவுக்கு என் வாழ்க்கையை தர்ற ஆண்டவரே, எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை கொடுத்த தேவனுக்கு என் வாழ்க்கையை கொடுக்குற ஆண்டவரே. எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த மாட்டார். நான் சொன்ன பாருங்க, எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்த, இந்த ஒத்த தரிசனம் இருக்கிறவங்கள தான், இதே சிந்தையில் இருக்கிறவங்கள தான், கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் பார்வை, கிறிஸ்துவை போல நடக்கிறவர்கள மூலமாக தான் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை ரட்சிப்பை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த கடைசி நாட்கள் அந்த பார்வை வேணும் சபையில், அப்படி ஒரு பார்வை வேணும். எரியோ கோட்டையை நான் அடிக்கடி தியானிப்பேன். எரியோ கோட்டையை விழுந்ததுக்கான காரணம், அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் ஒருமனப்பட்டாங்க. அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களும் பேசாதப்பா, 6 நாள் பேசவே இல்லைங்க. முடியுமா உங்களால? முடியுமா உங்களால? இந்த ஒரு வார்த்தை போதும், பெருசாலாம் எதுவும் தேவையில்லை, பெருசா குறையெல்லாம் பேச வேண்டாம். என்னது சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சொல்லுங்க. இது ஒரு வார்த்தை போதும். அந்த மோசை கேட்டுச்சுன்னா போதுன்னுப்பா அவரு உட்காந்துருப்பார். என்னத்தை போய் எவ்வளோ செஞ்சிருப்பாங்க, அந்த வார்த்தை போதும். புரியலையா உங்களுக்கு? தோத்துறோம். அந்த வார்த்தை தான். ஆனால் அமைதியாக கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிதல் எங்கே இருக்குதோ அங்கே ஜெயம் இருக்குதுங்க. அல்லேலூயா. கீழ்ப்படிதல் எங்கே இருக்குதோ, சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் தான் மந்தைக்கு போகும். இல்லைன்னா அது பாட்டில் போயிட்டே இருக்கும். நீ என்னையா சொல்கிற, நான் என்னையா கேட்கறது அப்படின்னா அது பின்னாடி தான் போகும். ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அந்த ஆட்டை தேடி போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவையில்லாத நான் மெசேஜ் பண்ணும்போது பேசும்பொழுது இது எனக்கு கடைசி மெசேஜ் இருந்தால் எப்படி, அப்படி தான் நினச்சி நான் பேசுவேன். இன்னொரு வாய்ப்பு எனக்கு இருக்குமா இருக்காதா எனக்கு தெரியல. பேச வேண்டியதை நான் என்ன பண்ணணும், பேசணும், சொல்லணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடைசி நாட்கள் இருக்கிறோம். தேவையில்லாத காரியங்களை விட்டு தள்ளுங்க, தேவ ராஜ்யத்தை சேர்ந்து கட்டுவோம். ஆண்டவர் சொல்றார், இனி ஒரு போதும். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது, இனிங்கிற வார்த்தை நிறையா இருக்குது, அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், இனி 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 அடுத்து நான். ஹல்லேலூயா. இனி கர்த்தர் செய்ய போகிறாரு, நான் இனி என்ன செய்ய வேண்டும்? அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம்.